இந்த செபஸ்தியாருடைய திருவிழா பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க இங்கே நமக்கு வருகின்றிருக்கின்றவர் ஆதி வணக்கத்துக்குரிய அருட்தந்தை வரவேற்றிருக்கின்றோம். அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர், நிறைய உதவிகள் புரிகின்றவர். அவரை நாங்கள் திரும்பவும் நன்றியுரையிலே அவரை பற்றி பேசிக்கொள்வோம். எனவே அவரையும் அவரோடு சேர்ந்து இங்கே திருப்பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற அன்புராச அடிகளாரையும் நமது அன்புக்குரிய குறிப்படிகளாரையும் அன்போடு வரவேற்றிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே காலம் சென்ற சுபக்கின் ஆரோக்கியம் சுபதேயு அன்னம்மா சிங்கராசா மேக்டலின் நெல்சன் எட்வின் ஆர்னோல்ட் ஜெயசீலன் ரோயில்ஸ் டேமியன் ஜூலியானா கில்டா சிவமாலை சபினம் லியோ மேரி பிள்ளை மனுவல் ரேமன் மாசில்லாமணி கபிரியல் பிள்ளை குருசார் நேசத்துறை இவர்களோடு சேயம்மா வாசியங்களைச் சேர்ந்த மேசானியார் ஒருவர் விக்டர் ஞானபிராசம் என்பவர். அவர் பாகிஸ்தானிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தாயார் நேற்றைய தினம் இறந்து விட்டார்கள். ஆதலால் அவருடைய ஆன்மசாந்திக்காகவும் இந்த நாள் திருப்பலியை நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். இரக்கமும் கருணையும் உள்ள ஆண்டவர் இந்த நாள் திருப்பலியை நினைவும் செபிக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கு அவருடைய குறை குற்றங்களிலே இருந்து மன்னிப்பு வழங்கி விடுதலை கொடுத்து அவர்களை மோட்ச வீட்டு கலைத்து புதியவருடைய குடும்பத்திலே இவர்களை சேர்த்தபடியாக அன்னாரின் ஆன்மசாந்திக்காகவும் மன்றாடிக் கொள்வோம். திருப்பலியை நாங்கள் ஆரம்பிப்போம். நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். ஆண்டவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எங்கேயோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு ஆண்டவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பீட்டின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பை சுகந்துயராதி
தலை தோங்கச் செய்யும் வண்ணம்